யூபிலி வருஷம். அன்றியும் 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாயிருப்பதாக. அதிலே விதைக்காமலும் தானாய் விளைந்த பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக. அது யூபிலி வருஷம். அது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும். அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. யூபிலி வருஷத்துக்கு பின்வரும் வருஷங்களின் தொகைக்கேற்ப பிறனிடத்தில் கொள்ளுவாயாக. பலனுள்ள வருஷங்களின் தொகைக்கேற்க அவன் உனக்கு விற்பானாக. பலனுள்ள வருஷங்களின் இலக்கத்தை பார்த்து அவன் உனக்கு விற்கிறபடியால் வருஷங்களின் தொகை ஏறினால் விலை ஏறவும் வருஷங்களின் தொகை குறைந்தால் விலை குறையவும் வேண்டும். உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால், நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். 7 ஓய்வு வருஷங்களுக்கு பின்பு வரும் வருஷம் யூபிலி வருஷமாகும். கர்த்தர் யூபிலி வருஷத்தை பற்றிய பிரமாணத்தை இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும் என்றும், 5ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசம் எங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். 49 வருஷங்களில் 7 ஓய்வு வருஷங்கள் வரும். அடுத்த வருஷம் 50வது வருஷமாகும். அது யூபிலி வருஷம் என்று அழைக்கப்படுகிறது. 50ஆம் வருஷத்தில் தேசத்தின் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற வேண்டும். கடன்கள் மன்னிக்கப்பட வேண்டும். யூபிலி வருஷத்தில் எல்லாமே மறுபடியும் ஆரம்பமாகும். தேசம் எங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அமெரிக்க தேசத்தில் பென்சில்வேனியா மாகாணத்தில் பிலடெல்பியா பட்டணத்தில் சுதந்திரமணி ஒன்று உள்ளது. அதில் இந்த வாக்கியத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். Proclaim liberty throughout all the land and to all the inhabitants thereof. பாவ நிவாரண நாளில் இஸ்ரவேல் தேசம் எங்கும் எக்கால சத்தம் தொனிக்கப்படுகிறது. யூபிலி வருஷத்தை எக்காலம் தொனித்து அறிவிக்க வேண்டும். 50வது வருஷம் யூபிலி வருஷம். இஸ்ரவேல் புத்திரர் அந்த வருஷத்தை பரிசுத்தமாக்கி கானான் தேசம் எங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலையை கூற வேண்டும். யூபிலி வருஷம் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சந்தோஷத்தின் வருஷமாகவும் ஜெயத்தின் வருஷமாகவும் இருக்கிறது. ஆகையினால் யூபிலி வருஷத்தை அறிவிப்பதற்காக கானான் தேசம் எங்கிலும் எக்கால சத்தம் தொனிக்கப்படுகிறது. யூபிலி என்னும் வார்த்தைக்கு
எக்காலத்தில் இருந்து ஒலிக்கப்படும் விசேஷித்த தொனி என்று பொருள். யூபிலி என்னும் தொனிக்கும் எக்காலத்தின் மற்ற தொனிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. பாவ நிவாரண நாள் நிறைவு பெறும்போது எக்காலம் தொனிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தாரின் பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டிருப்பதினால் அவர்கள் தேவனோடு ஒப்புரவாகி அவரிடத்தில் சமாதானமாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தேவனோடு ஒப்புரவாகும் போது அவர்களுக்கு விடுதலை அறிவிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ஒவ்வொரு 50வது வருஷமும் யூபிலி வருஷமாய் இருக்கும். அவர்களுக்கு ஒவ்வொரு 7ஆம் வருஷமும் ஓய்வு வருஷம். 7ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு கானான் தேசத்தில் இருக்கும். யூபிலி வருஷமும் பரிசுத்தமான ஓய்வு வருஷம். இந்த யூபிலி வருஷம் ஒவ்வொரு 50ஆம் வருஷத்திலும் வரும். இஸ்ரவேல் புத்திரர் 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி கானான் தேசம் எங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற வேண்டும். அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாய் இருப்பதாக. அதிலே விதைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமலும் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது யூபிலி வருஷம். அது அவர்களுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை அவர்கள் புசிக்க வேண்டும். யூபிலி வருஷத்தின் போது இஸ்ரவேல் புத்திரர் தங்களிடத்தில் கடன் பட்டுகிறவர்களுக்கு அவர்களுடைய கடன்களை எல்லாம் விடுதலை பண்ணி விடுவார்கள். விடுதலையின் விவரமாவது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையில் ஆகிலும் தன் சகோதரன் கையில் ஆகிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன். அந்நிய ஜாதியான் கையிலே நீ கடனை தண்டலாம். உன் சகோதரனிடத்திலோ உனக்கு வர வேண்டியதை உன் கை விட்டுவிட கடவது. யூபிலி வருஷத்தின் போது அடைமானமாக வைக்கப்பட்ட நிலங்கள் மற்ற சொத்துக்கள் எல்லாம் மீட்டுக் கொள்ளப்படும். அவை மறுபடியும் அந்த நிலத்தின் சொந்தக்காரருக்கே திரும்ப கொடுக்கப்படும். அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே தங்கள் நிலங்களை விற்பதும் பிறருடைய நிலங்களை வாங்குவதும் யூபிலி வருஷங்களின் தொகைக்கு ஏற்ற பிரகாரமாகவே நடைபெறுகிறது. யூபிலி வருஷத்தின் போது விற்ற பொருட்கள், வாங்கிய பொருட்கள், அடைமானமாக வைக்கப்பட்ட பொருட்கள் ஆகியவை எல்லாமே மீட்டுக் கொள்ளப்படும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. யூபிலி வருஷத்துக்கு பின்வரும் வருஷங்களின் தொகைக்கேற்ப பிறனிடத்தில் கொள்ளுவாயாக. பலனுள்ள வருஷங்களின் தொகைக்கேற்க அவன் உனக்கு விற்பானாக என்றும், பலனுள்ள வருஷங்களின் இலக்கத்தை பார்த்து அவன் உனக்கு விற்கிறபடியால் வருஷங்களின் தொகை ஏறினால் விலை ஏறவும் வருஷங்களின் தொகை குறைந்தால் விலை குறையவும் வேண்டும் என்றும், உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். குத்தகை பொருட்கள், நிலங்களின் குத்தகை, வேலையாட்களின் சம்பளம் ஆகியவை எல்லாமே யூபிலி வருஷத்திற்கு முன்பாக உள்ள வருஷங்களை கணக்கில் கொண்டே நிர்ணயிக்கப்படும். இஸ்ரவேல் தேசத்திலே ஒருவன் மற்றவருடைய நிலத்தை விலைக்கு வாங்கினாலும் அல்லது அடைமானமாக வாங்கினாலும் அதை அவன் அடுத்து வருகிற யூபிலி வருஷம் வரையில் மாத்திரமே பயன்படுத்த முடியும். அந்த நிலத்தை வரப்போகிற யூபிலி வருஷம் வரையிலும் பயிரிட்டு அறுவடை பண்ணலாம். யூபிலி வருஷம் வரும்போது விலைக்கு வாங்கின நிலத்தையும் அடைமானமாக வாங்கின நிலத்தையும் அதன் சொந்தக்காரருக்கு திருப்பி கொடுத்து விட வேண்டும். 50ஆம் வருஷமாகிய யூபிலி வருஷம் பரிசுத்தமான வருஷம். அந்த வருஷத்தில் கானான் தேசத்தின் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூறப்படுகிறது. யூபிலி வருஷத்திலே இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொருவரும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்திற்கும் திரும்பி போவார். அவருடைய நிலம் ஏற்கனவே விற்கப்பட்டிருந்தாலோ அல்லது அடைமானமாக வைக்கப்பட்டிருந்தாலோ யூபிலி வருஷத்தின் போது அது அவருக்கு திரும்ப கொடுக்கப்படும். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் மற்றவருடைய நிலத்தை அதிகபட்சமாக 50 வருஷங்கள் வரையில், அதாவது யூபிலி வருஷம் வரையிலும் மாத்திரமே வைத்துக் கொள்ள முடியும். யூபிலி வருஷம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு 50ஆம் வருஷமும் யூபிலி வருஷம் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. யூபிலி வருஷம் எப்போது வரும் என்பது இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரியும். ஆகையினால் கானான் தேசத்தின் நிலத்தை வாங்குகிறவர்கள்
யூபிலி வருஷத்துக்கு பின் வரும் வருஷங்களின் தொகைக்கேற்ப அந்த நிலத்தை மற்றவர்களிடத்தில் கிரயத்திற்கு வாங்குவார்கள். தங்கள் நிலத்தை விற்கிறவர்களும் யூபிலி வருஷத்திற்கு பின்வரும் பலனுள்ள வருஷங்களின் தொகைக்கேற்ப மற்றவர்களுக்கு விற்பார்கள். வியாபார ரீதியாக பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரருக்கு தங்களுடைய காணியாட்சியின் நிலத்தை விற்பதற்கு உரிமை இல்லை. அவர்கள் தங்கள் நிலத்தை ஒரு யூபிலி வருஷத்திலிருந்து அடுத்த யூபிலி வருஷம் வரையிலும் குத்தகைக்கு விடுவது போல கொடுக்கலாம். குத்தகை காலம் அடுத்து வருகிற யூபிலி வருஷத்தை தாண்டி போய்விடக் கூடாது. கர்த்தர் கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்த போது தேசத்தின் நிலங்களை அந்தந்த கோத்திரத்தாருக்கு சீட்டு போட்டு பிரித்து கொடுத்தார். தேசத்தின் நிலம் விற்பனை செய்யப்படாமல் மற்றவர்களுக்கு குத்தையாக கொடுக்கப்படுவதனால் யூபிலி வருஷத்தின் போது அந்தந்த கோத்திரத்தாரின் நிலம் அவர்களிடத்திலே திரும்பவும் வந்து சேரும். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அவனால் அதிகமான நிலங்களை கிரயத்திற்கு வாங்க முடியாது. அவன் வாங்கின நிலமெல்லாம் யூபிலி வருஷத்தின் போது மீட்டுக் கொள்ளப்படும். கர்த்தருடைய இந்த பிரமாணத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்தாரால் தரித்திரரை வஞ்சித்து அவர்களுடைய நிலங்களை அபகரிக்க முடியாது. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. ஏசாயா 5:8. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு யூபிலி வருஷத்தின் பிரமாணம் நியமிக்கப்பட்டிருப்பதினால் நிலத்தை உழுது பயிரிடுவதற்கு மாத்திரமே இஸ்ரவேல் புத்திரர் மற்றவர்களிடத்திலிருந்து நிலத்தை கொள்ளுவார்கள். தங்களுடைய சொத்துக்களை விருத்தி பண்ண வேண்டும் என்பதற்காக யாரும் நிலங்களை கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் ஒவ்வொரு யூபிலி வருஷத்தின் போதும் அவர்கள் கொண்ட நிலங்களை எல்லாம் அந்த நிலத்தின் சொந்தக்காரர் மீட்டுக் கொள்வார். இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்த ஒவ்வொருவனும் தன்னுடைய காணியாட்சியில் குடியிருக்கும் உரிமையை பெற்றிருக்கிறான். அவன் தரித்திரனாகி தன்னுடைய நிலத்தை பிறருக்கு விற்று போட்டாலும் யூபிலி வருஷத்தின் போது அவன் திரும்பவும் தன்னுடைய காணியாட்சி நிலத்துக்கு வந்து விடுவான். யூபிலி வருஷத்திலே இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்திற்கும் திரும்பி போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய காணியாட்சி நிலத்தை மற்றவர்களுக்கு விற்று போட்டால் அவர்கள் தங்கள் நிலத்திற்கு அந்நியராய் இருப்பார்கள். ஆனாலும் யூபிலி வருஷத்தின் போது தாங்கள் விற்று போட்ட தங்கள் காணியாட்சியை திரும்பவும் மீட்டுக்கொண்டு அதற்கு சொந்தக்காரர் ஆவார்கள். இஸ்ரவேல் புத்திரரில் தரித்திரராய் இருக்கிறவர்களும் கானான் தேசத்திலே அந்நியராய் இருக்கக்கூடாது என்பதற்காக கர்த்தர் யூபிலி வருஷத்தின் பிரமாணத்தை நியமனம் செய்திருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் யூபிலி வருஷத்தின் பிரமாணத்தை நியமனம் செய்திருப்பதினால் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரரை ஒடுக்குவதற்கு வாய்ப்பில்லை. ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்வதற்கும் வாய்ப்பில்லை. தங்கள் நிலத்தை விற்கிறவனாலும் பிறருடைய நிலத்தை கொள்ளுகிறவனாலும் யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது. பிறருடைய நிலத்தை கொள்ளுகிறவன் யூபிலி வருஷத்துக்கு பின்வரும் வருஷங்களின் தொகைக்கேற்க பிறனிடத்தில் கொள்ளுவான். பலனுள்ள வருஷங்களின் தொகைக்கேற்ப அவன் தன் நிலத்தை கொள்ளுகிறவனுக்கு விற்பான். தன் நிலத்தை விற்கிறவன் பலனுள்ள வருஷங்களின் இலகத்தை பார்த்து விற்கிறபடியால் வருஷங்களின் தொகை ஏறினால் விலை ஏறவும் வருஷங்களின் தொகை குறைந்தால் விலை குறையவும் செய்யும். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. அவர்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய நிலத்தை விற்கிறவனுக்கும் பிறருடைய நிலத்தை வாங்குகிறவனுக்கும் கர்த்தராய் இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் யூபிலி வருஷத்தை பரிசுத்தமாய் ஆசரிப்பதினால் அவர்களுக்கு ஒரு நஷ்டமும் ஏற்படாது. என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்னும் வாக்கியத்திற்கு தேசத்தில் பாதுகாப்பாய் குடியிருப்பீர்கள் என்பது பொருளாகும். கானான் தேசத்தில் குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு அந்நிய தேசத்தார் மூலமாக ஆபத்து வராது. இஸ்ரவேல் புத்திரரின் ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் கர்த்தருக்குள் பாதுகாப்பாய் இருக்கும். அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் அவர்களை பாதுகாத்து பராமரிக்கிறார். கானான் தேசத்தின் பூமி தன் கனியை தரும். அவர்கள் திருப்தியாய் சாப்பிடுவார்கள்.
இஸ்ரவேல் புத்திரருக்கு பசியோ பட்டினியோ பஞ்சமோ ஏற்படாது. ஒவ்வொரு 7ஆம் வருஷமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஓய்வு வருஷம். ஓய்வு வருஷத்திலே அவர்கள் தங்கள் வயலை விதைக்கக்கூடாது. விதைக்கவில்லை என்றால் அறுவடையும் இல்லை. ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர் பசியாயும் பட்டினியாயும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு கானான் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பார்கள். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம், நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால், நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7ஆம் வருஷத்தில் விதைக்கக்கூடாது, விளைந்ததை சேர்க்கக்கூடாது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். 6ஆம் வருஷத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு அதிகமான விளைச்சல் இருக்கும். அது 7ஆம் வருஷத்திற்கும் போதுமானதாக இருக்கும். 6ஆம் வருஷத்தில் கர்த்தருடைய அனுக்கிரகம் அடுத்த 3 வருஷங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். 6ஆம் வருஷத்தின் விளைச்சல் 3 வருஷத்தின் பலனை தரும். இஸ்ரவேல் புத்திரர் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவார்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவார்கள். 7ஆம் வருஷத்தில் விதை விதைக்காமலும் அறுவடை செய்யாமலும் இருப்பதினால் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு குறைவும் ஏற்படாது. கர்த்தர் 6ஆம் வருஷத்திலே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுகிறார். 6ஆம் வருஷத்தின் அறுவடை அவர்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். புதிய பலன் விளையும் வரைக்கும் அவர்கள் 6ஆம் வருஷத்தின் ஆசீர்வாதத்தினால் பழைய பலனை சாப்பிடுவார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் விசுவாசிகளாகிய நமக்கு உற்சாகமான வார்த்தையாய் இருக்கிறது. எக்காலத்திலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் மீது நம்முடைய கவலைகளையும் பாரங்களையும் வைத்துவிட்டு நாம் கர்த்தரை சார்ந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை பாதுகாத்து பராமரிக்கிறார். யூபிலி வருஷம் பற்றிய பிரமாணத்தின் விவரம் வருமாறு: 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசம் எங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற வேண்டும். 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாய் இருப்பதாக. யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் குடும்பத்திற்கு திரும்பி போக கடவன். யூபிலி வருஷத்தில் விதைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமலும் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருக்க வேண்டும். யூபிலி வருஷம் அது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். யூபிலி வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும். பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யாமல் யூபிலி வருஷத்துக்கு பின்வரும் வருஷங்களின் தொகைக்கேற்ப பிறனிடத்தில் கொள்ள வேண்டும். ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும்.